ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம். இன்றைக்கி நம்ம 17வது நாளில் இருக்கோம். இந்த 17வது நாளில் அத்தியாயம் 18, 19 2 அத்தியாயங்களையும் பார்க்க போகிறோம். 2 அத்தியாயங்களும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 அத்தியாயத்தையும் நம்ம சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய பதிவாக வராமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துடலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் இதை நம்ம கேட்டுடலாம். இன்றைக்கி எதனாலனா இந்த 18, 19 இந்த அத்தியாயத்தில் நிறைய முக்கியமான நமக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய இருக்குது இதில். அதனால் எல்லாரும் இதை முழுவதுமாக கேளுங்க. முந்தைய 2 அத்தியாயங்களில் துரித பிரம்ம ஞானத்தை பெற விளைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமந்த் பந்த் விவரித்தார். இந்த 2 அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் எனவும், எங்கனம் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து, ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும் அவதூறு பேசுவது குறித்தும் உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளை இப்பொழுது நம்ம கேட்க போகிறோம். முன்னுரை. தமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்கள் மனதை எல்லளவும் குழப்பம் செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலர் அறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பரிசுரிக்கப்பட்டால், அதாவது அச்சிடப்பட்டால் அவை பயனற்றதாகிவிடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார்கள். இக்கருத்து சரியானது அன்று. சத்குருவானவர் ஒரு பருவ மேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்த மழை பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேதும் வரை ஜீரணித்து கொண்டு அதன் பின் தனி பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இந்நியதி பொருந்துவதுடன் நில்லாது. கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதேயாம். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து புத கௌசிக ரிஷி தாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராம ரக்ஷா சோஸ்திரத்தை பதிப்பித்தார். தனது குழந்தைகள் உடல் நலம் பெறுதற் பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைக்குள் வலிந்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்றே சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றிய அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்தினார்கள். சாயிபாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும்போது புலனுணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், பகுத்து உணர்தல், வைராக்கியம், பற்றற்றுதல் என்னும் இரட்டை கனிகள் நமக்கு கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர்விடுகின்றது. முனிவர்களின், அதாவது சத்குரு தொடர்பை பெறும்போது, அவர்களுக்கு சேவை செய்யும் போது, அவர்களின் அன்பை பெறும்போதும் அவர்களின் அன்பை பெறும்போதும் இவைகள் அனைத்தையும் நாம் எய்துகிறோம். தமது அடியவர்களின் அவாக்களை, அதாவது ஆசைகளை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வெய்த செய்கிறார். ஆண்டவனாக கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். திருவாளர் சாதே. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இப்போ திருவாளர் சாதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதன் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறோம். வாங்க பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராப்போர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை, சாதே என்ற ஒரு பெருந்தகை, ஒரு பணக்காரர் அப்படி வச்சுக்கோங்க, பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றுமுள்ள
பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லையளித்து கவலையுடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. வியாபாரத்தில் நஷ்டம், அது மட்டும் இல்லாமல் மற்ற சூழ்நிலைகளும் அவருக்கு எதிராக இருந்தது. அதனால் ரொம்ப சோர்வாக மனக்கவலையோடு இருந்தார். அதனால் இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலை தூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். எங்கேயாவது வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார். அவ்வளோ பிரச்சனை சூழ்ந்து கொண்டு அவரை அடிக்குது. எங்கே போனாலும் மன நிம்மதி இல்லை. வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இருக்கிற ஊரே எனக்கு பிடிக்காம எங்கேயாவது ஓடி போகலாம் போல் இருக்கும் நமக்கு சில நேரத்தில். அந்த மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கு. அப்பொழுது பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பது இல்லை, பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. நம்மளும் அந்த மாதிரி தானே. நம்ம நல்லா இருக்கும்போது எங்கே கடவுளை நினைக்கிறோம்? நம்ம கஷ்டம் எங்கேயாவது ஓடி போகலான்னு நினைக்கும் போது வேறு வழியே இல்லைங்கிறப்ப தான் கடவுளோட பாதத்தை போய் அடைகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். இவரும் அதே மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் அவனை குழப்பும்போது சூழும்போது பேராபத்துகளும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கருமங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அவனோட தீய வினைகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு நெருங்குது, அவனோட கருமாக்கள் யாரெல்லாம் ஓரளவுக்கு முடியுது அப்படின்னா நம்ம கடவுள், நம்ம தெய்வம் என்ன பண்ணுவாங்க, ஒரு முனிவரை அனுப்புவாங்க சந்திப்பதற்கு. அவனுக்கு தேவையான கருத்துக்களை சொல்வதற்கும் அவனை நெறிப்படுத்துவதற்கும் ஒரு முனிவரை அனுப்பி வைப்பாங்க. அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதேவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே ஷீரடிக்கு 1917 வந்தார். ரொம்ப நல்ல நண்பராக இருப்பார் போல். நமக்கு இந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைக்க மாட்டாங்க. யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க எதுக்காக இப்படி சொன்னேன்னு. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் யார்ட்டாவது போனோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை குழப்பி விட்டு அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கும், நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் இதை பணம் கட்டி இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் அந்த எங்கேயாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊராக இருக்கும், அந்த ஊரில் தான் அந்த பூஜையை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்கே நம்மளால் நேரில் போக முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் சார்பாக நாங்கள் பண்ணிடுறோம், எப்படி என் வயிற்று வலிக்கு நான் தானே மருந்து திங்கணும், இன்னொருத்தங்க எப்படி சாப்பிட முடியும், இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மள்ட்ட பணம் பறிக்கிறதுக்கான ஒரு சில பூஜைகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளோட நண்பர்கள் நம்ம கை காமிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இவர் சாதை ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு நல்ல நண்பர். அவர் என்ன பண்ணியிருக்கார், சாயை கை காமிச்சிருக்காரு. பரபிரம்மாவாகவும் சுயஞ்சோதியாகவும் களங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைப்பதை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவிகளில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனத்திற்பம் வாய்க்க பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம், நல்லா கேட்டுக்கோங்க, சாதை என்ன பண்றாரு, குரு சரித்திரம் படிக்கிறார். ஷீரடியிலிருந்து குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். அதனால தான் குரு சரித்திரம் நம்மளோட சேனலில் 2 முறை படிச்சிருக்கோம். ரொம்ப ஒவ்வொருத்தரும் அதை ஒரு முறையாவது கேட்கணும். நீங்கள் கேட்டிங்களா என்னன்னு தெரியல, படிச்சிங்களா என்னன்னு தெரியல, 2 முறை நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இதே மாதிரி இந்த பாராயணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு சரித்திரம் ஷீரடியிலேயே நம்ம படிப்போம். அதிலே நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன் குரு சரித்திரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாபா எந்த அளவுக்கு குரு சரித்திரத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உடனேயே அவர் குரு சரித்திரம் படிக்கிறார். எங்கள் ஷீரடியில் உட்காந்து பாராயணம் செய்கிறாரு, சப்தாகம் பண்ணுறாரு. 7 நாட்களில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு காட்சியளித்தார். வெறும் 7 நாள்லேயே அவர் படிக்கிறார். 7 நாளில் முதல் தடவை படிக்கும்போது 7 நாளில் அவசரமாக படித்தா அவருக்கு என்ன புரியும், ஆனால் 7 நாளில் படித்து முடிச்சிட்டாரு. ஏன்னா ஷீரடியில் உட்காந்து அந்த புண்ணிய ஸ்தலத்தில் உட்காந்து அது 7 நாள் சப்தாகம் நல்லபடியாக முடிச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டு கனவுல பாபா அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போ பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்து கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவுக்கு விவரித்து கொண்டிருந்தார். கனவுல சாயி குரு சரித்திரம் புக்கை வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. இவர் 7 நாளில் சப்தாகம் படித்து முடிச்சார்ல, அதுக்கான விளக்கத்தை சாயி அவர் கனவுல போய் நேரடியாக போய் கனவுல கையில் குரு சரித்திரம் புக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் விளக்கங்களை சொல்லி அவருக்கு அந்த பொருளை எல்லாம் உணர்த்துறாரு. இவர் உட்காந்து அந்த கனவுலேயே கேட்டுட்டு இருக்காரு.
அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையில் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று நினைத்தார். கனவு தெளிஞ்சு அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் அவர் நினைவு கூறார் அந்த கனவை. நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, என்ன கனவு வந்தது, இது நிஜமா, எப்படி நடந்தது எல்லாமே. அப்போ நினைவு கூர்ந்து பார்க்குறாரு, மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு. அறியாமையில் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையே எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைக்கிறாரு. எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இந்த குரு சரித்திரம் பற்றி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். குரு சரித்திரம் 2023 முத நான் பாராயணம் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அத்தியாயமாக நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி சச்சரிதம் படிக்கிற மாதிரி. ஆனால் சச்சரிதமாவது இப்போ கொஞ்சம் நம்ம இடையில படிப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா படிக்க முடியாது, கதைகளாக தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆரம்பித்தோம் அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் எப்போ அடுத்தது என்னன்னு அவ்வளோ சஸ்பென்ஸ், அவ்வளவு கருத்துக்கள் அதில் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நமக்கு அதை படிக்கும்போது அதை கேட்கும் போதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சிகள் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நூல் அது. அதை நம்ம படிக்கிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அது முடிக்கும்போது சரியாக அந்த கடைசி 7 அத்தியாயம் படிப்பதற்காக நான் ஷீரடிக்கு வந்துட்டேன். ஷீரடியிலேருந்து இந்த 7 அத்தியாயம் முடிக்கிறேன். கரெக்டாக முடிக்கிறேன். அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த பரிகர்மாங்கிற அந்த சுற்றி வர நிகழ்வு. ஷீரடி கிராமத்தை முழுவதுமாக சுற்றி வருவாங்க. அந்த கோதுமை மாவை பாபா போட்டு காலரா நோயெல்லாம் விரட்டினார்ல, அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தும் வகையில் 16 கிலோமீட்டர் சுற்றி வருவாங்க. அதான் எனக்கு முதல் வருடம் 2023. அதுக்கப்புறம் 2024 சுற்றி வந்தாச்சு, 25 இந்த வருஷமும் சுற்றி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 16 கிலோமீட்டர் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கரெக்டாக அன்றைக்கி தான் முடியுது. அது பாராயணம் பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நடக்கும்போது தான் எனக்கு அந்த எண்ணம் வந்தது. என்னென்னா 108 திவ்ய தேசம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் உதித்தது அந்த முதல் நாள். அதை முடிச்சுட்டு அந்த முதல் நாள் ஷீரடியை முழுவதுமாக சுற்றி வரும்போது தான். எதுக்காக சொல்கிறேன்னா, குரு சரித்திரம் நமக்கு அவ்வளவு நல்ல விதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நிறைய புண்ணிய சேத்திரங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். நிறைய நல்ல விஷயங்களை சொல்லும். பாபா எனக்கு சொன்னாரா, இல்லை எனக்கு அது மாதிரி தோணுச்சா, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அந்த பயணத்துக்கு பாபா எனக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ உதவி பண்ணார். ஏன்னா ரொம்ப செலவு, பொருள் செலவாக இருக்கட்டும், முக்கியமாக பணம் காசு அதை விட்டுருங்க, அது கூட பரவாயில்ல. அவ்வளோ பாதுகாப்பாக என்னை கூட்டிகிட்டு போனார். எங்கே ரொம்ப ரொம்ப கொடுமையான பாதைகள் எல்லாமே போனது தான். கடவுளோட அருள் இருந்தால் தான் திரும்பி வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பாதைகள்லாம் இமயமலைக்கு மேலே மண் சரிவு, மழை பெய்யுது, எல்லாத்துலேருந்தே சாய் காப்பாற்றுறாரு. மொழி தெரியாத ஒவ்வொரு குஜராத் போகும்போதெல்லாம் ஒன்றுமே அங்கே ஹிந்தி தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் நம்பர் கூட ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஆட்டோலேயோ பஸ்லேயோ போனால் கூட அந்த 10 ரூபாய், 20 ரூபாய், 10 rupees, 20 rupees, 100, 200 இந்த மாதிரி இங்கிலீஷில் கூட நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாமே ஹிந்தியில் தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாபா காப்பாற்றினார். பஸ் ஏறும்போதும் சரி, எங்கே பஸ் நிற்கிது எதுவுமே தெரியாது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சாய் குருவா நம்மளை எப்படி வழி நடத்துவார் அப்படிங்கிறத நான் அந்த நிமிஷத்தில் தான் நான் உணர்ந்தேன். அவ்வளோ பாதுகாப்பாக என்னை கூட்டிகிட்டு போனார். சின்ன அசௌகரியங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா எதுக்காக இவ்வளோ பெரிய கதை சொல்கிறேன்னா, குரு சரித்திரம் அவ்வளோ முக்கியம். நம்ம சீக்கிரமாகவே குரு சரித்திரம் சச்சரித்திரம் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம குரு சரித்திரம் படிக்கலாம். சாதேவுக்கு இந்த மாதிரி பாபாவே கனவுல போயிட்டு குரு சரித்திரத்தோட விளக்கத்தை சொல்கிறாரு. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதுலேருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் குரு சரித்திரம் எவ்வளோ முக்கியம் சாய் பக்தர்களுக்கு அப்படின்னு. இப்போ இந்த சாதியை அடுத்த நாள் காகா சாஹிப் தீக்ஷித்தை சந்தித்து அவர்கிட்ட கேட்குறாரு. பாபாவிடம் இதற்கான பொருளை பற்றி நுட்குறிப்பினை குறித்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறார். சாதைகிட்ட சொல்கிறாரு, பாபா எனக்கு விளக்கம் கொடுத்தாரு, கனவுல தோன்றி விளக்கம் கொடுத்தாரு. இதை பற்றி நீங்கள் பாபா கிட்ட கேட்கணும். இது பற்றின குறிப்புகள் ஏதாவது நுண்குறிப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னு சாதைகிட்ட சொல்கிறாரு. அதாவது 1 வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக. நான் 1 வாரத்தில் சப்தாகம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நான் படித்தது போதுமா, இல்லை நான் திரும்பி இதை இன்னொரு முறை படிக்கணுமா அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி, அது சந்தேகம். அதை பாபா கிட்ட கேட்க சொல்கிறாரு. காகா சாஹிப் தீக்ஷித்தும் தமக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, தேவா, இந்த காட்சியால் சாதேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஓர் எளிய அடியவர், அவரது அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும்.
அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றுமொரு சப்தாகம் பாராயணம் செய்ய வேண்டும், அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் மீண்டும் ஒரு முறை படிக்கணும். ஏன்னா அவசரமாக ஒரு முறை படித்து முடிச்சிட்டாரு, இந்த முறை மீண்டும் ஒரு முறை படிக்கணும். அது எப்படி சப்தாகம் பண்ணணும்னா கவனமாக கற்றுக்கொள்ளணும், அதான் முக்கியம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதான் சச்சரிதம் ஏதோ நம்ம கடமைக்கு ஒரு 7 நாளில் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கவே கூடாது. சச்சரிதமாக இருக்கட்டும், குரு சரித்திரமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம கடமைக்கு படிக்கக்கூடாது. ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துருவாங்க, கடமைக்கு கடன்னு படிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, உணர்ந்து படிக்கணும், அது புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார், பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இம் சம்சார வாழ்க்கையின் பந்தங்களிலின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். இப்போதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம், ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஹேமந்த் பந்த் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாபா இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சாதைக்கு அவர் கனவுல போனது காக்கா சாஹிப் தீட்சித் சொல்றாரு. அதை பாபா கேட்டு இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹேமந்த் பந்த் அப்போ பாபாவோட காலடியில் உட்காந்து பாபாவோட பாதத்துலேருந்து கால் வரைக்கும் முட்டி வரைக்கும் ஃபுல்லாக அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. பாபாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, கால் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு மனசில் ஒரு பொறாமைங்கிறத விட ஒரு ஆதங்கம், நமக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு இயல்பு தானே, அவருக்கும் அதே மாதிரியான ஒரு இயல்பு தான். அதுவும் எப்படின்னா, நான் பாபா கூட இருக்கேன், அவர் காலம் விட்டுட்டு இத்தனை நாள் அவர் கூடயே இருக்கேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த சாதேங்கிற ஒரு ஷீரடிக்கு 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரத்திலேயே பாபா அவருக்கு கனவுல போயிட்டு உபதேசம் பண்ணியிருக்காரு. அதுவும் குரு சரித்திரத்தை, எப்படி குரு சரித்திரத்தையே கனவுல போய் உட்காந்து பாபா நேரடியாக போய் ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த உபதேசத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கம். மனசில் இது நினச்சிக்கிட்டே பாபாவுக்கு காலம் விட்டுருக்காரு. பாபா ஒரு சர்வ வியாபி, நம்ம மனசில் என்ன நினச்சாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை. அதுவும் இவர் பாபாவை தொட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த டைமில் காலம் விட்டுருக்காரு. அப்போ பாபாவுக்கு தெரியாமல் இருக்குமா, தப்பிக்க முடியுமா? பாபாவுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அடுத்து நடக்க போகிறத பாருங்கப்ப. ஹேமந்த் பந்த் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார். என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார்னா, சாதே 1 வாரமாக படித்து பரிசை பெற்றுக்கொண்டார். 1 வாரமே படித்து, ஒரே 1 வாரம் தான் படித்தார், பரிசை பெற்றுக்கொண்டார் பாபா கிட்டேருந்து. நான் 40 ஆண்டுகளாக ஒரு பயனும் இல்லை, நான் படித்து கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருட வாசம் 1917 இது நடந்திருக்கு. இவர் ஷீரடிக்கு 1910 வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷீரடியிலே தான் இருக்காரு. பாபா கூடவே இருந்து பாபாவுக்கு சேவை செய்கிறது, அவரோட வாழ்க்கை குறிப்புகள் எடுக்கிறது, காலமிக்க வருது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. 10 வருஷமா, 1910 1917 வருஷம் இது நடந்துகிட்டு இருக்கு. நான் 7 வருஷமா இருக்கேன், எந்த பலனும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். தம் அறிவுரையால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும், கருணை மேகத்திற்காக பாபாவிற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவை போல எப்போதும் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்ட அத்தருணமே, இப்படி அவர் மனசில் நினைச்ச உடனேயே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும். ஹேமந்த் பந்தின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம் சென்று ரூபாய் 15 தட்சணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். ஹேமந்த் பந்த் அவர்கள் மனசுல இந்த மாதிரி எண்ணம் வந்த உடனே பாபா உடனே என்ன பண்றாரு, காலை அமுக்கி விட்டுட்டு இருந்த தடுத்து நிப்பாட்டி, நீ இப்போ உடனே கிளம்பி ஷாமா வீட்டுக்கு போ, ஷாமாவை பார்த்து நீ 15 ரூபாய் தட்சணையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி சொல்றாரு. நீ போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துடாத, அங்கே வாங்கிட்டு 15 ரூபாய் தட்சணையை வாங்கிட்டு நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கு, ஷாமா கிட்ட வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹேமந்த் பந்த் உடனே துவாரகா மாயிலேருந்து நேராக எங்கே போகிறார், ஷாமாவோட வீட்டுக்கு போகிறாரு. ஷாமாவோட வீட்டுக்கு போனால் அங்கே தான் அப்போ தான் ஷாமா குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹேமந்த் பந்த் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறத ஷாமா பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் எதுக்காக வந்திருக்காரு, துவாரகா மாயிலேருந்து வந்திருக்க மாதிரி, மசூதியிலேருந்து வந்திருக்க மாதிரி தெரியுது, இவர் எதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மனசில் இருக்கிறதான முகத்தில் தெரியும், இவர் மன ரீதியாக ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்னா பாபா இப்படி நமக்கு கனவுல காட்சி கொடுத்து இந்த மாதிரிலாம் பலன் கொடுக்கலையே, அதாவது இந்த கருத்துக்கள் உபதேசங்கள்லாம் கொடுக்கலையே, எந்த
ஒரு மந்திர உபதேசமாக இருக்கட்டும், எந்த ஒரு உபதேசமும் பாபா நமக்கு கொடுக்கல, ஷாதேவுக்கு வந்து கொடுத்துட்டாரு. 7 நாளில் கொடுத்துட்டாரு. நம்ம 7 வருஷமாக இங்கே இருக்கோங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அவரோட மனசில் தெரியுது, அந்த களைப்பு தெரியுது. இதை புரிந்து கொண்ட ஷாமா என்ன சொல்கிறாரு, உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வு அடைஞ்ச மாதிரி இருக்கீங்க, இங்கே உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாருங்க, கொஞ்சம் களைப்பாருங்க அப்படின்னு வந்து சொல்லி உட்கார வைக்கிறாரு. காத்தோட்டமாக உட்கார வைக்கிறாரு. இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் போய் என்னோடய வீட்டில் நான் செய்ய வேண்டிய சில பூஜைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன், வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேலைக்கு எதி சாமி கும்பிட்றது தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் இங்கே உட்காந்துங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அது வரைக்கும் அவரை வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ளுமாறும் சொல்கிறாரு. அதாவது வெற்றிலை பாக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வெற்றிலை பாக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நான் வந்து மகிழ்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டுறாரு. ஹேமந்த் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்திருக்கிறார். ஜன்னலில் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹேமந்த் பந்த் உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் நாத பாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 16வது ஸ்கந்தத்தை, அதாவது அத்தியாயம் 16வது அத்தியாயம் பற்றிய ஏக்நாத் முனிவரின் விளக்க உரையாகும். அந்த புக்கு இருக்குது. அதுவும் எப்படின்னா அந்த 16வது அத்தியாயம் வந்து திறந்திருக்கு. அந்த 16வது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாத் என்ற முனிவரின் விளக்க உரையாகும். சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹேப் ஜோக்கும் காகா சாஹேப் தீக்ஷித்தும் ஷீரடியில் தினந்தோறும் பாகவதத்தையும் நாத பாகவதத்தையும் மற்றும் மற்றைய பெரிய நூலான ஏக்நாத்தின் பாவார்த்த ராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவிடம் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதிக்கு விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளை மேற்குறிப்பிட்டு நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். பாபா என்ன சொல்கிறாரு, நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வந்து பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், இதெல்லாம் வந்து படிக்கணும்னு தான் சொல்கிறாரு. அதிலிருந்து தான் அவர் வந்து விளக்கமே கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். சரி வாங்க, மேலும் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கலாம். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும்போது தங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெறுவார்கள். நாத பாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமந்த் பந்த் படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்கு சென்று கொண்டிருந்த சில அடியவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை. இப்போ நம்ம தினைக்கும் ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, திடீர்னு ஒரு நாள் ஒரு அத்தியாயம் வந்து படிக்க முடியாமல் போகுது. அந்த மாதிரியான சூழ்நிலை இவருக்கு வந்து வருது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 15 நாள் வந்து முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அத்தியாயமாக படிச்சிருக்காரு. அன்றைக்கி படிக்க வேண்டிய பகுதி தான் 16வது அத்தியாயம். அந்த 16வது அத்தியாயம் படிக்கும்போது அவர் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இதுதான் அந்த 16வது அத்தியாயம் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷாமாவோட ஜன்னலில் திறந்திருக்கு. அதே புத்தகம் அந்த 16வது அத்தியாயம். ஷாமாவின் ஜன்னலில் இருந்த அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்துக்கு ஏற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. அந்த புக்கு இருக்குது, அவர் எடுத்து திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்படும் வகையில் சரியாக அந்த 16வது பக்கமே வருது. ஒரு புக்கை எடுக்கிறோம், நம்ம திறந்து பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அது கண்ணில் பட்டால் எப்படி இருக்கும், அதுக்கு தான் பாபா அவரை அனுப்பி வச்சிருக்காரு. நீ வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்க, இது இன்றைக்கி இதை பண்ணல, நீ அங்கே போன்னு சொல்லிட்டு அந்த 16வது அத்தியாயம் அவர் கண்ணில் படுற மாதிரி அந்த புக்கு அங்கே இருக்கிறதே அபூர்வம். அது திறக்கும்போது கரெக்டாக அந்த அத்தியாயம் வருங்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்குது? இது எல்லாமே பாருங்களேன், ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக இருக்கும். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான நூல்கள் படிப்பது எவ்வளோ முக்கியம். இந்த பாராயணம்லாம் நம்ம இடையில ஸ்டாப் பண்ணவே கூடாது, சரியாக அது முடிக்கணும். பாபா அதுக்காக வந்து நமக்கு வந்து எல்லா உதவியும் செய்வார், நம்ம கொஞ்சம் முயற்சியும் எடுக்கணும். அதுக்காக முடிக்கப்படாத அந்த பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷாமாவின் வீட்டிற்கு அனுப்பி இருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இது முடிவடைந்த உடனேயே இது கரெக்டாக அவர் படித்து முடிக்கிறாரு. முடிவடைந்த உடனே அவர் ஷாமா வந்து அந்த வழிபாட்டு முறை பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வராரு. அவர்களுக்கிடையே சின்ன உரையாடல் வந்து நடக்குது. ஹேமந்த் பந்த் பாபாவிடம், ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சணையாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு வரும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறார். பாபா சொன்னதை சொல்கிறாரு, உங்கள்கிட்ட 15 ரூபாய் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக பேசிட்டு வர சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சாமி கும்பிட்டு வந்தவொடனே சொல்கிறாரு. அதுக்கு ஷாமா ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை, ரூபாய்களுக்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவின் தட்சணையாக எடுத்து செல்லுங்கள். என்கிட்ட பணம்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக 15 நமஸ்காரம் பண்ணுறேன், அந்த 15 நமஸ்காரத்தை இந்த 15 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதோட கருத்துக்கள்லாம் என்னங்கிறது.
அதாவது எல்லா நேரமும் தட்சணை அப்படின்னா அந்த பணத்தோடு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஹேமந்த் பந்த் மிக நல்லது. தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அளிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். இவங்க பேச சொல்லிட்டார் பாபா. பேச சொன்னால் இவங்க என்னத்தை பேச போகிறாங்க? பாபாவை பற்றி தான் பேச போகிறாங்க. பாபாவோட லீலைகளை பற்றி சொல்லுங்கள். நான் 1910 தான் வந்தேன். 7 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் அவர் இங்கே வந்ததுலேருந்து அவர் கூடவே இருக்கீங்க. உங்களுக்கு என்னை விட அவரை பற்றி நிறையா தெரியும். அவர் நடத்தின லீலைகள்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஷாமா சொல்கிறாரு, இங்கே கொஞ்சம் உட்காருங்க, நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். இந்த கடவுள் இருக்கார்ல, இவர் சாயி, இவரோட விளையாட்டு வியக்கத்தக்கது, இவரோட லீலைகள்லாம் வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாகவே லீலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை எங்கனம் நான் தங்கள் முன் விவரிப்பேன். நீங்கள் என்னை விட நிறையா படித்தவங்க. நீங்களே உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்படி அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும்? நான் சரியாக படிக்காதவன், நீங்கள் நிறையா படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெத்தலைப்பாக்கு எடுத்து கொடுத்து, இந்த வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்தை எடுத்து கொடுத்து வெத்தலைப்பாக்கு போட்டுக்க சொல்கிறாரு. நான் உள்ளே சென்று உடுத்தி கொண்டு வந்து விடுகிறேன். நான் உள்ளுக்கு போய் நான் ட்ரெஸ்லாம் சரியாக பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறாரு. சில நிமிடங்கள் ஷாமா வெளியே வந்து ஹேமந்த் பந்துடன் பேச தொடங்குறாரு. அவர் சொன்னார், இந்த ஆண்டவனின் பாபாவின் லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. யாரே அவற்றை கண்டு கொள்ள இயலும். தமது லீலைகளினால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே அவர் இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களை போன்ற கற்றறிந்தோரை என் போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அனுப்புகிறார்? அவர்தம் வழிகள் கருதுதற்கு இயலாதவை. அவர் ஏன் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கணும் உங்களை? இதெல்லாம் வெளியவே நம்ம விவரிக்க முடியாது, நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. நானே ஒரு முட்டாள். என்கிட்ட அவரை பற்றி விளக்க கொடுக்க சொல்லி என்கிட்ட அனுப்பியிருக்காருன்னா இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணுறாங்கிறது நம்மளாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவைகள் மனிதத்தன்மை வாய்ந்தவை அல்ல. அவைகள் மனிதத்தன்மை வாய்ந்தவை அல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நானே நேரடியாக அறிவேன். இவர் பார்த்த உணர்ந்த ஒரு கதையை தான் இப்போ இவருக்கு சொல்ல போறாரு. ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுரம் கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதி செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஹேமந்த் பந்திற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது போன்றிருந்தது. அவர் உடனே சாதாவின் குருசரித்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தமது பதைபதைப்பான மனதிற்கு அமைதியளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமாவின் கதைகளை கேட்கத் தொடங்கினார். அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறார் என்பதனை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமந்த் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை எய்தலானார். பிறகு பின்னவரும் கதையை ஷாமா கூறத் தொடங்கினார். திருமதி ராதாபாய் தேஷ்முக். ராதாபாய் என்ற பெயருடன் கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பாரின் தாயார் ஆவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவள் ஷிரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக உறுதி பூண்டாள். இவளுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, பாபா என்னோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எனக்கு உபதேசம் கொடுக்கணும், எனக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் சொன்னாதான் நான் என்னோட உண்ணாவிரதத்தை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதமே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கியிருப்பது என்ன?
தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு இக்கிழவியை தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த கிழவியை தெரியும். இந்த கிழவி 3 நாளாக சாப்பிடாம பிடிவாதமாக இருக்காங்க. நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த கிழவி இறந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவள் மிகவும் பிடிவாதமாகவும் தங்களையே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தாலே ஒழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்து இருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்து விட்டால், ஏதாவது நடந்துருச்சு, அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லை இறந்து போயிட்டா அப்படின்னா, அந்த கிழவிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணம் அடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசீர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். ஷாமா கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பாபா, சரி அந்த கிழவியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. அந்த வயதான பெண்மணி அந்த கிழவியும் வராங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தாங்களே உட்படுத்தி கொண்டு சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் உங்கள் உடம்பை சித்திரவதை பண்ணிக்கிட்டு சாவை வரவேற்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. தாங்கள் உண்மையிலேயே எனது தாய், நான் தங்களது குழந்தை. என் மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுவதும் கேட்பீர்களாக. எனது சொந்த கதையை சொல்கிறேன். நான் உங்களோட பையன் மாதிரிமா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க, இது என்னோட சொந்த கதை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாருங்கள் எவ்வளவு இறங்கி பேசுகிறாருன்னு. நான் உன்னோட பையன் மாதிரிமா, நீ என்னோட அம்மா மாதிரி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நீ கேளு, முழுவதுமாக கேளு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அவரோட சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இது அவரோட சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம் பாபா சொல்கிறாரு. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், பாபாவுக்கு புறம்பான விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பதில் பாபா சொல்கிற இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான தீர்வாகவும் பதிலாகவும் இருக்கும். முக்கியமாக நம்மளோட பாதை, ஆன்மீக பாதை, சரியான பாதையில் போகிறதுக்கு இந்த ஒரு கதை, பாபா சொல்கிற வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கும். தயவு செய்து கூர்ந்து கவனித்து கேளுங்கள், சரிங்களா? தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கு நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் மாபெரும் முனிவர், மிக கருணையுள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன், பன்னெடுங்காலம். எனினும் அவர் என் காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவர் என் காதுகளில் எவ்விதத்திலும் எந்த மந்திரத்தையும் ஓதவே இல்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடனேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும், எப்பாடு பட்டாவது அவரிடமிருந்து சிறிது உபதேசம் பெறவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஏதாவது ஒரு உபதேசம் பெறணும், அவர்கிட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை கற்றுக்கணும்னு நான் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன், ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டையடிக்க செய்து 2 பைசாக்களை தட்சணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்கனம் பற்றற்றவர் என்று கூற இயலும் என்று தாங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் தெளிவு மறைவு இன்றி பதில் கூறுவேன். அந்த காசுகள் அவருக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது, அது அவருக்கு தேவையே இல்லை. அப்படி இருந்தும் அந்த 2 பைசாக்களை கேட்குறாருல, அதுக்கான காரணம் என்னன்னா, 1 அந்த 2 பைசான்னு அவர் சொல்றது, 1 உறுதியான நம்பிக்கை, 2வது பொறுமை அல்லது விடாமுயற்சி. நம்ம சாயியும் அவருக்கு இந்த 2 பைசாவை தான் கொடுத்துருக்காரு. 1 உறுதியான நம்பிக்கை, பொறுமை அல்லது விடாமுயற்சி என்ற 2 பைசாக்களை தான் அவருக்கு சாய் கொடுத்தாராம். அவர் பெரிதும் மனம் மகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையுமாக அன்புடையவராக இருந்தார். அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எங்கனம் நான் அதை விவரிக்க இயலும்? அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்ற குரு இருப்பது அபூர்வம். நான் அவரை நோக்கும்போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பி விடுவோம். இரவும் பகலும் நான் பசி தாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கி கொண்டு இருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எப்போதும் என்னோட மனசில் அவரை பற்றி எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் நினைக்கலனாலும் எனக்கு எதோ இழந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சாய் விவரிக்கிறாரு. எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறு எவ்வித பொருளும் இல்லை. அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறு எவ்வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்போதும் அவர் மீதே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிஷ்டா, அதாவது உறுதியான நம்பிக்கை, 1 பைசா.
தட்சிணையாகும். சபூரி அதாவது பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றுமொரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த சபூரியானது உங்களை இவ்வுலக வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடப்பதற்குரிய தோணியில் ஏற்றி அக்கறை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபூரி. மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபூரி. அது பாவங்களையும் வேதனைகளையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துகளை விளக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றியளிக்கிறது. சபூரி நற்பண்புகளின் சுரங்கம், நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நிஷ்டாவும் அதாவது நம்பிக்கை, சபூரியும் அதாவது பொறுமை. இவை இரண்டும் ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளை போன்றவை. என்னுடைய குரு ஒருபோதும் வேற எதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்தது இல்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்போதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர் தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையையோ கண்டது இல்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும், தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும். அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார். இப்போ சாய் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சாய் அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எங்கனம் தனது காதுகளில் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் ஆமையினத்தை நிகர்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்குகிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். எவரிடத்திலிருந்தும் இந்த மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீங்க. சாய் இதான் நமக்கு இந்த கதையின் மூலமாக சொல்கிறார். சாய் நேரடியாக இந்த கதையை ஒரு அம்மாவுக்கு சொல்கிறாரு. அப்படின்னா இது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் போயிட்டு உபதேசமோ மந்திரமோ கேட்டு நிற்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மந்திரம் சொல்லணும், அந்த மந்திரம் சொல்லணும், இந்த உபதேசம் பண்ணுங்கள், அது இதெல்லாம் கேட்டு நிற்கக்கூடாது. இதுதான் சாய் சொல்கிறார். யார்கிட்ட போய் நிற்காதீங்க. இந்த மாதிரி உபதேசமோ பெற முயலாதீர்கள், மந்திரத்தையோ உபதேசியோ பெற முயலாதீர்கள். சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள மனசில் வரலாம். எந்த மந்திரமும் கிடையாதுன்னு சொல்லிங்க, அப்போ என்ன தான் பண்ணுறது? சாய்க்கு நம்ம இப்படி தான் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்விக்கு பாபாவே ஒரு விடை கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு விடை கொடுக்குறாரு. அந்த விடை என்னன்னா, அந்த பதில் பாபா அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, என்னையே உங்களது எண்ணங்கள், என்னையே உங்களது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்து கொள்ளுங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. என்னையே அதாவது சாயையே உங்களது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்து கொள்ளுங்கள். சந்தேகங்கள் ஏதும் இன்றி நீங்கள் நிச்சயம் பரமார்த்தத்தை, வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன். எப்பொழுதும் நம்ம ஒரே ஒரு நினைவாக தான் இருக்கும். நம்ம எந்த செயலை செய்தாலும், எதை நினைச்சாலும், என்ன யோசித்தாலும் நம்ம சாயோட நினைவு நம்மளோட மனதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அவரோட ஆசீர்வாதம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். அவரும் நம்மளை நோக்குவார். அதான் சொல்கிறாங்க. இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையே பேசுகிறேன். இந்த மசூதியில் அமர்ந்துக்கிட்டு நான் உண்மையை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையை தவிர நான் வேறு எதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், 6 வித சாஸ்திரங்கள், கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. சாஸ்திரங்கள், இந்த மந்திரங்கள் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரையே ஹரிஹர பிரம்மென்ற திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கேட்டுக்கோங்க. அவரையே அதாவது குருவையே, சாயியையே ஹரிஹர பிரம்மென்ற திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு அந்த கிழவி, அந்த அம்மா உடன்பட்டாள். இது பாபா இந்த மாதிரியெல்லாம் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண்மணி உடன்படுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்த் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலைகளை கண்கண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். ஏன்னா இந்த கதை அவருக்கு தேவையானது. கரெக்டான நேரத்தில் ஷாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சு, ஷாமா இந்த கதையை வேணாம், எந்த லீலையை வேணால் சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த லீலையை ஏன் சொல்லணும்? எவ்வளோ லீலைகள் இருக்குது. பாபா ஒருத்தர் கஷ்டப்படுறவர் பெரிய பணக்காரர் ஆக்குறாரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு,
கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார், இந்த மாதிரி நடக்க முடியாதவங்க நடக்க வச்சார், கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளவோ லீலைகள் இருந்து இந்த போதனை, இந்த லீலையை ஏன் அவர் சொல்லணும்? ஏன்னா இவரோட மனது பாபாவோட மந்திரங்களுக்கும் உபதேசங்களுக்கும் வந்து ஏங்கி தவித்துக்கிட்டு இருந்தது. அப்போ சரியான நேரத்தில் சரியான கதையை கொண்டு சேர்த்தா இருப்பாருங்க அந்த லீலையை. அதான் அங்கே நம்ம வந்து உத்து பார்க்கணும். நமக்கு தேவையான செய்தி ஏதாவது ஒரு ரூபத்தில் சாய்கிட்ட இருந்து எப்படியாவது நமக்கு வந்துக்கிட்டே தானே இருக்குது. அதே மாதிரி தான் ஹேமந்த் பந்துக்கும் நடந்திருக்கு. அதனால் அவர் மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வலியல் ஆனார். அவர் தம் தொண்டை அடைத்தது. மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் தொண்டையே அடைச்சிருச்சு அவருக்கு. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகி? ஷாமாவுக்கு ஒன்றும் புரியல. இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் மௌனமாகிட்டீங்க? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும் எவ்வளவை நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்குறாரு. இன்னும் நான் எவ்வளோ சொல்லணும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை லீலைகளை நீங்கள் கேட்கணும்னு கேட்குறாரு. இது தருணம் மத்தியான வழிபாடம். இது வந்து மதியான வழிபாடு. அதனால் ஆரத்தி சடங்குக்கு மசூதியில் ஆரம்பமாகி விட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் ஒரு மணி அடிக்கத் தொடங்கியது. எனவே ஷாமாவும் ஹேமந்த் பந்தும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபு சாஹேப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கி இருந்தார். பெண்கள் மசூதியினுள்ள மேல் தளத்திலும் ஆண்கள் கீழே உள்ள திறந்தவெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆரத்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டிருந்தனர். ஷாமா தன் கூடவே ஹேமந்த் பந்தையும் இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் ஷாமாவும் ஹேமந்த் பந்த் வந்து பாபாவுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. அமர்ந்து அவர்களை கண்டு ஷாமாவிடம் கொண்டு வந்த தட்சணையை கொடுக்கும்படி ஹேமந்த் பந்தியிடம் கேட்டார். ஹேமந்த் பந்திட்ட கேட்குறாரு, நான் உன்னை சொன்னேன்ல, மறக்காமல் கேட்குறாரு பாருங்க சாயி, நான் 15 ரூபா வாங்கிட்டு வர சொன்னேன்ல, எங்கே தட்சணை? நான் கேட்ட தட்சணை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹேமந்த் பந்த் சொல்கிறாரு, ஹேமந்த் பந்த் அவ்விடம் நேரே சென்றிருந்ததாகவும் ஷாமா ரூபாய்க்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும் அவர் அங்கேயே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அப்போ சொல்கிறாரு, நல்லது, தாங்கள் இருவரும் சம்பாஷித்தீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பேசியவை அனைத்தையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பாபா கேட்குறாரு. நான் உங்களை பேசிட்டு சந்தோஷமாக பேசிட்டு வர சொன்னேன்ல, நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை அப்படியே எனக்கு சொல்லுங்கள், முழுவதுமாக சொல்லுங்கன்னு பாபா கேட்குறாரு. மணியோசை, மேளம், கோஷ்டி மேளம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமந்த் பந்த் அவர்கள் பேசியதை கூற பாபா ஆவலை கேட்குறாரு. அங்கே இப்போ வந்து இங்கே மேளதாளம்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, கரகோஷம் விட்டுட்டு இருக்காங்க, பாபாவுக்கு வந்து ஆரத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டுக்கு இடையிலையும் பாபா என்ன பண்ணுறாரு, ஹேமந்த் பந்த் சொல்கிறத ரொம்ப ஆவலை கேட்குறாரு. பாபா கேட்கும்போது ஷாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, தாம் உரையாடியவை எல்லாம் மிகவும் மகிழ்வளிக்கின்றவை, மகிழ்ச்சி தரவை தான் நான் வந்து உரையாடினேன். குறிப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது. அந்த கிழவியோட கதை வந்து மிக மிக அற்புதமானது. அதை செவி மடுதல், அதை வந்து என்னோட காதுகளால் நான் கேட்டதுனால அவர் பாபாவின் லீலைகளை விவரிக்க இயலாதது என்றும், கதை என்ற புறத்தோற்றத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசீர்வதிப்பதாக தாம் நினைப்பதாக கூறினார். இந்த கதையின் மூலம் நீங்கள் எனக்கு வந்து உபதேசிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, இதை நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட பாபா ஹேமந்த் பந்த்ட்ட சொல்கிறாரு, அந்த கதை ரொம்ப அற்புதமானது. எங்கனம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். எங்கனம் இப்போ நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. நான் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போதே சொல்லுங்கள் என்றார். ஹேமந்த் பந்த் என்ன பண்ணாரு, அந்த கதை, அந்த கிழவியோட கதைன்னு மேலோட்டமாக சொல்லிட்டாரு. ஆனால் பாபா வந்து உடன்படலை. நீ என்ன எனக்கு விளக்கமாக சொல்லு, அந்த கதையை பற்றி நீ முழுவதுமாக சொல்லுன்னு ஆர்வமாக கேட்குறாரு. ஹேமந்த் பந்த் முழுவதுமாக சொன்னதுக்கப்புறம் பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சொல்கிறாரு, இக்கதை உமது உள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை புரிந்து கொண்டீரா? இந்த கதையை நீ வந்து உள்வாங்கினியா? உன் மனசில் பதிவு பட்டுருச்சா? அதோட கருத்துக்கள் வந்து உனக்கு வந்து நீ வந்து பிடிச்சிக்கிட்டியா? அந்த கருத்தை நீ வந்து உட்கொண்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் பாபா, எனது மனதின் பதைபதைப்பு மறைந்தொழிந்தது. எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார். அப்போ பாபா சொல்கிறாரு, பாபா பின்வருமாறு உரைத்தார், எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதையை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. ஆத்மாவின் ஞானத்தை அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. அதை இடையுறாது பயிற்சித்தீர்கள் ஆனால் விருத்திகள், எண்ணங்கள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகள் அற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்துயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவரை தியானியுங்கள். மனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு நமது குறிக்கோள் எய்தப்பட்டு விடும். ஞானம் என்னும் பண்பே
திருவுருவு கொண்டது எனவும் உணர்வு திரளும் பேரானந்தமும் ஆகிய எனது உருவமற்ற இயல்பை எப்போதும் தியானம் செய்யுங்கள். இதை செய்ய தங்களால் இயலாவிட்டால் இங்கே இரவும் பகலும் காண்பதை போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையுள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள். இதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் விருத்திகள் எண்ணங்கள் ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர் தியானிக்கப்படும் பொருள் இவைகளிலுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலந்து ஐக்கியமாகி விடுவார். தாய் ஆமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறுகரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு அது பாலோ உஷ்ணமோ அளிப்பது இல்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போஷிக்கிறது, அதாவது பாதுகாக்கிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தவிர வேறு ஒன்றும் செய்வது இல்லை, அதாவது தியானிப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்வது இல்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டம் குட்டிகளுக்கு காலூன்றி பெய்யும் அமுத மழையாகவும் ஊட்டப்பண்பிற்கு மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே தோற்றுவையாகவும் இருக்கிறது. குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலுள்ள உறவும் அத்தகையதே ஆகும். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின்பு ஆரத்தி கோஷ்டி கானம் நிறைவு பெற்றது. அனைவரும் உறக்க ஒரே குரலில் சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் என்று கூறினார்கள். சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் என்று கூறினார்கள். அன்பார்ந்த வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்வோம். ஜெய் ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். நம்மளோட வீடியோ பார்க்குற மாதிரியே இருக்கலாம். நான் சொல்லுவேன் உங்ககிட்ட ஆத்மார்த்தமாக நீங்களும் கலந்துக்கோங்கன்னு. அதே தான் ஹேமந்த் பந்த் சொல்லியிருக்காரு பாருங்க. அன்பார்ந்த வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்வோம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம்போல் பாபு சாஹேப் ஜோக் முன்னே வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா அவை முழுவதையும் ஹேமந்த் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இக்கதையை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களேயானால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகவும் உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கூறினர். ஹேமந்த் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறே எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானித்து அதன் மெய்கருத்தை ஜீரணித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களிடமிருந்து தாமே உருவெளிப்படுத்தி காட்டுகின்ற ஆண்டவரை எப்போதும் ஞாபகமூட்டி தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான பக்தர்களே, அப்போது ஹேமந்த் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெறுவோம். அதை நாம் உள நிறைவடையும் வரை பருகுவோம், அதை தியானிப்போம், அதை ஜீரணித்து கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். நமது குணத்தை பற்றி பாபாவின் அறிவுரை. இந்த 19வது அத்தியாயம் வந்துட்டு இப்போ நம்ம இதில் கடைசி பகுதியில் இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, முழுவதுமாக கேளுங்க. நமது குணத்தை பற்றி பாபாவின் அறிவுரை. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வது இல்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணி கொடுத்த போதும், தாகமாக இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவர்களுக்கு அளித்த போதும் ஸ்ரீ ஹரி நிச்சயம் மகிழ்வெய்துவார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனது இல்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும், ஆனால் கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்கள் எப்போதும்
சகித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமையை சுவரை இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்கள் இன்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டு உணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடையாகும். அது அளிக்கப்பட்டாலே அன்றி இரண்டல கலத்தல் அல்லது ஐக்கியமாகுதல் இயலாதது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர், அல்லாஹ் மாலிக். வேறு ஒருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறையானது அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாதது, அறிவால் அறிய முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணானுபந்தத்தின் அதாவது முன்ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்து உள்ளோம். முன்ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்து உள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இரவா புகழுடையவன், மகிழ்ச்சியுடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே உலாத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதாவது எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் மற்றவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் இதுக்கான பொருள். அடுத்ததாக நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்கனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியாக்கி கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிர்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதில் உள்முதிர்வுற அனுசரித்தால் உங்களது புத்தியின் திறம் வளர்ந்து மலர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தியடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமந்த் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்கும் முன் அவர் சிந்தித்தார். ஒரு புதன்கிழமை நைட்டு அவர் படுக்கும்போது சிந்திக்கிறாராம். நம்மளாம் சிந்திப்போம்னா நைட்டானா நம்ம எல்லாம் எங்கே தூங்குறோம்? படுத்ததுக்கு அப்புறமா தான் எல்லா சிந்தனையும் நம்மளோட மனசுக்குள்ளே வருது. ஆனால் ஹேமந்த் பந்த் அவர்கள் நல்ல விஷயமா சிந்திச்சிருக்காரு, நம்மள மாதிரி கிடையாது. அவர் என்ன சிந்திச்சார்னா, நாளை வியாழக்கிழமை ஒரு புனிதமான நாள், ஷீரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் தூக்கம் கலைந்து எழுந்தபோது எந்த விதமான முயற்சியும் இன்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்குல பூக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாபாவை காண சென்றார். தீக்ஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை தற்போதைய சமாதி மந்திரை நோக்கி கடந்து போயிட்டு இருக்கும்போது அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஒரு அழகான பாடலை கேட்டார். அது ஏக்நாத்தின் குரு கிருபாஞ்சன் பாயோ மேரா பாயி என்ற பாடல். அப்பாடலில் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பிலும் நிலையிலும் எவ்விடத்தும் காணும்படி செய்தது என்றும் நினைவு கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன. பின்னர் ஏன் இந்த குறிப்பிட்ட பாடலை பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்காரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? எவ்வளோ பாட்டு இருக்குல்ல. இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. பாபாவை பார்க்க வராரு. அங்கே ஒரு பக்தர் அவுரங்காபாத்கார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பாடல் இருக்கும்போது எத்தனையோ பாடல் இருக்குல்ல, ஆனால் ராமரை பற்றி ஒரு பாட்டு பாடுறாரு. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பாடு, எல்லா நேரமும் பாபா ராமரை உணர்ற மாதிரியே ஒரு பாட்டை பாடுறாரு. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இவருக்கு. பகல் பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும், பகற்பொழுதிலும் இடைவிடாமல் ராமநாமத்தை பாட வேண்டும் என்ற ஹேமந்த் பந்தின் தீர்மானத்திற்கு ஊட்டமளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா இது? தனித்திறம் வாய்ந்த இந்த நிகழ்வு பெருத்தம். அதாவது நம்ம ஒரு தியானம் பண்ணணும், ஒரு கோவிலுக்கு போகணும், நம்ம ஆன்மீகம் ரீதியாக நம்ம எந்த கடவுளாக, ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், லட்சுமியாக இருக்கட்டும், எந்த கடவுளாக வேணாலும் இருந்தாலும் சரி,
பாபா அதுக்கு வந்து ஊக்குவிப்பார். எந்த இறை நாமத்தை நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அது பாபாவை தான் சேரும். ஆனால் அது குரு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுதான் செஞ்சுருக்காரு. இவர் என்ன நல்ல விஷயம், ராமநாமத்தை ஜெபம் பண்ணணும்னு நினச்சாரு. அதை பகல் பொழுதுலேயும் அவர் பாபா அவருக்கு ஞாபகப்படுத்தி அதை கேட்க வைக்கிறாரு பாருங்க. அதுதான் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உபதேசங்களின் விதங்கள். அவதூறு பேசுவோர், புறங்கூறுவோர் கண்டிக்கப்படுதல். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை. பாபா வந்து அந்த அறிவுரை கூறுவதற்கு இந்த இடம் அந்த இடம் அது இது நேரங்காலம்லாம் பார்க்கவே மாட்டார். எப்போ என்ன தோணுதோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறு ஒருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரரின் நன்மைகளை எல்லாம் புறந்தொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்பவர்கள் அருவருப்படையும்படியாக பழித்து பேசினான். எல்லார் முன்னாடியும் ஒருத்தரை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். அருவருக்கத்தக்க வார்த்தையால் வந்து பேசுகிறான். அதாவது புறம் பேசுறது, ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி இன்னும் அசிங்கமாக மற்றவங்க கிட்ட சொல்கிறது. அவசியமின்றி மற்றவர்களை புறம் கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒருத்தட்ட பேசிட்டு நம்ம முகத்துக்கு நேராக இனிச்சு அடைய இனிப்பாக சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை பற்றியே தப்பாக பேசுகிறான்னு பரவாயில்ல, இல்லாததை பேசுவாங்க. அதுதான் நம்ம மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். முனிவர்கள் இந்த புறம் கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலியானவை. ஆனால் புறம் கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை, குறைபாடுகளை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறம் கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அந்த புறம் கூறுவோன் செயலை அறிந்து இருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்திற்கு அருகில் பார்த்தபோது, புறம் கூறிக்கிட்டு இருக்கான்ல அவனை வந்து சாய் பார்க்குறாரு. லெண்டி தோட்டத்துக்கிட்ட பார்க்கும்போது தூரமாக ஒரு பன்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பன்றியை காமித்து பாபா சொல்கிறாரு, நீயும் அந்த பன்றியும் ஒன்று தான், உன்னோட செய்கை அந்த மாதிரி தான். அந்த பன்றி எப்படி ரொம்ப ருசிச்சு அந்த மலத்தை வந்து சாப்பிடுறது பற்றியா, அதே மாதிரி தான் அந்த பன்றி மாதிரி தான் உன்னோட செயலும். நீயும் ரொம்ப ருசிச்சு இந்த மாதிரியான வேலையை வந்து செய்கிற. தோழர்களை நீ மனமார்த்த திட்டிக்கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷீரடிக்கு உனக்கு எவ்விதத்திலும் உதவி செய்யாது. நம்ம ஷீரடியில் இருந்தும் இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான குணங்கள்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா ஷீரடி உனக்கு எந்த உதவியும் செய்யாது. நம்ம நினைக்கிறோம்ல, ஷீரடிக்கு போனால் நம்ம வந்து நல்லது நடந்துடும், நம்ம நல்லா இருப்போம், நம்ம வந்து நம்மளோட தீய வினைகள் எல்லாம் போயிடும், நம்மளோட கர்மாக்கள் போயிடும்னு. அப்படி கிடையாது. ஷீரடிக்கு வந்தாலும் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அதான் சொல்கிறேன், நீ ஷீரடியிலே இருக்க. அப்படி இருந்தாலும் உன்னோட நடத்தையால் இப்படி நீ நடந்து கொண்டால் ஷீரடிக்கு உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அந்த பக்தனுக்கான அறிவுரை மட்டும் கிடையாது, இது நம்ம எல்லாருக்குமான அறிவுரை. நம்ம ஏதோ கோயிலுக்கு போகிறோம், பாபா கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஷீரடிக்கே வரோம், இருந்தாலும் கூட நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும், யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் தான் பாபாவோட அருளும் ஆசையும் கிடைக்கும், அந்த ஷீரடி மண்ணை மிதித்ததுக்கான அந்த புண்ணியமும் நம்மளை வந்து சேரும். இல்லைனா எதுவுமே பயன் தராது. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். அவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயல்பட்டால் ஆன்மீக லட்சியம் நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி, அதாவது கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார். இன்னும் ஒரு பழமொழி இருக்கிறது, உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி பொருந்தும். உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இந்த பழமொழி பொருந்தும். உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எய்துவான். ஆன்மா உணர்வடைய தன்னைத்தான் தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கனம் நிறைந்திருக்கும் சர்வ வியாபி என்றும் தாம் ஒரு வரையறை உடையவர் அல்ல என்றும் கூறினார். பாபா 3.5 முழு உயரமுள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குவதற்கு பொருட்டே அவர் இந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார்
இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானாயின் அவன் அவருடன் இரண்டர இனிப்பும் சர்க்கரையும் போன்றும் அலையும் கடலும் போன்றும் கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை துய்த்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சுழலை ஒழித்து அமைதியுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியாகவும் கட்டுப்பட்ட மனதுடனும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர் தம் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறு எதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படியும் தம்மிடமே சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார் என்று அறிய விரும்பியவர்களுக்கு ஸ்வர்ணத்தையும் மனனத்தையும் அறிவுறுத்தினார். அதாவது கற்றல், தியானம், இதை அறிவுறுத்தி இருக்கிறார் நம்மளோட சாயி. சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்தடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜெபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபநிஷதம் கீதையை கற்கும்படியாகவும் கூறினார். அவர் தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு கதை நேரடியாகவே கொடுத்தார் மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்த ஒருவரின் கனவில் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டு விலகினார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாய் புதுசாக யாருக்கு எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் வேத சாஸ்திரங்களில் உள்ள மந்திரத்துக்கு சாய் முக்கியத்துவம் கொடுத்தார். அதை பற்றின விளக்கமும் கொடுத்தாரு. அதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற விளக்கங்கள்லாம் ஒரு சில உதாரணத்துக்கு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது 4 வேதங்களையும் உள்ள முக்கியமான மந்திரங்கள் பற்றி பாபாவுக்கு நல்லா தெரியும். அதுக்கான விளக்கங்களும் தெரியும். அதை பற்றி விளக்கமும் கொடுத்துருக்காரு சாய். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் சபூரி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன் உதாரணங்கள் அமைத்தார். அவைகளில் ஒன்றே கீழே தரப்பட்டு இருக்கிறது: உழைப்புக்கு கூலி. இதோட இந்த அத்தியாயம் முடிய போது நம்ம ஒவ்வொருத்தரும் உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதாவது உழைப்பு, மற்றவங்களோட உழைப்பை மதிக்கணும். நம்மளோட உழைப்பு வீணாகும் போது நம்ம மனசு கஷ்டப்படுதில்ல, அதே மாதிரி தான் நமக்காக வேலை செய்கிறவங்களோட உழைப்பை நம்ம உதாசீனப்படுத்தினோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவத்தில் சேரும். நம்ம எல்லோரும் ஒரு கீரை கட்டு தூக்கிட்டு நம்ம வீட்டு வாசலில் ஒரு அம்மா வருவாங்க. அவங்ககிட்ட ₹1 ₹2 பேரம் பேசுவோம். அதே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கீரைக்கட்டு எத்தனை நாள் ஆனதுனே தெரியாது. அவங்க அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. அது எந்த விதமான விலையும் பேசாமல் ஜிஎஸ்டி டேக்ஸோடு சேர்த்து கட்டிட்டு, டேக்ஸ் எல்லாம் கட்டி அதை வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டு வாசலில் ₹10 ஒரு கீரைக்கட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட நம்ம பேரம் பேசுவோம். அது பற்றின ஒரு கதை தான் இது. நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகில் பாபா எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோந்தகருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணமாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாயி நடுங்கிக் கொண்டிருந்ததால் அதை ஓட்டி விரட்டி விடுவதன் பொருட்டு அவர் மேலே ஏறியிருக்கலாம். கீழே இறங்கிய உடனே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா ₹2 கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். ஏன்னா ₹2 அப்போ மிகப்பெரிய பணம்.
ரூபாயை வந்து கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய படம், அதாவது இந்த காலத்தில் நம்ம ஆயிரக்கணக்கில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு பாபா. அந்த ரூபாயை கொடுத்த உடனே எல்லாரும் ஆச்சரியமடைந்து கேட்குறாங்க, பொறுக்க முடியல, என்னடா ரூபா உடனே கிடைக்குதே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் போல், ஐயோ நம்ம ஏனையை கொண்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பாபா நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ பாபா சொல்கிறாரு, உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால், தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். தொழிலாளர்களும் லாபம் அடைவாங்க, முதலாளிகளும் லாபம் அடைவாங்க. நம்ம ஒழுங்காக கூலி கொடுத்தோம், நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒழுங்காக கூலி கொடுத்தோன்னா அவங்க இன்னும் ஈடுபாடோட நல்லா வேலை செய்வாங்க. அதனால நமக்கு தானே நல்லது அப்படின்னு பாப்பா சொல்கிறாரு. முதலாளிகளுக்கும் நல்லது, தொழிலாளிகளுக்கும் நல்லது. இழுத்து மூடுவதற்கோ, அதாவது இந்த வேலை ஒழுங்காக நடக்கலன்னு இழுத்து மூடுவாங்களா கம்பெனிலாம், இதுக்கெல்லாம் அந்த வேலையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை, 2 பேரும் ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஒன்றிணைத்து இருப்பாங்க, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்காது, செய்கிற வேலை ஒழுங்காக நடைபெறும். பாபா வந்து அழகாக விளக்கம் வந்து கொடுக்குறாரு. இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. நாளைக்கு நம்ம 20வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரமாக இந்த அத்தியாயத்தை பொறுமையாக கேட்டவங்களுக்கு, அதாவது 18, 19 அத்தியாயம் கேட்டவங்களுக்கு சாய் நிச்சயமாக நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இந்த அத்தியாயத்தை நான் முடிக்கிறேன். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.